நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க. ஆனா, ராங் ஸ்டாக் செலக்ட் பண்ணா ப்ராஃபிட் வரது டவுட் தான். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபிரெண்ட்ஸ் சொல்ற ஸ்டாக், டெலகிராம் ஆர் சோஷியல் மீடியா டிப்ஸ கேட்டு ரேண்டமா பை பண்ணிடுவாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஸோ, கரெக்ட் ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்றது? நான் உங்ககிட்ட 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஷேர் பண்றேன். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ற கம்பெனி என்ன பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க புரியாத பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் மாடல் இருக்க கம்பெனிய சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்க்கு கம்பெனி என்ன ப்ராடக்ட் செல் பண்ணுது? எப்படி மணி ஏர்ன் பண்ணுது? பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். ஸ்டெப் 2, கம்பெனி குரோத் இருக்கான்னு பார்க்கணும். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதா? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா? குரோத் இல்லன்னா ஸ்டாக் பிரைஸ் லாங் டர்ம்ல மூவ் ஆகாது. ஸ்டெப் 3, ரிஸ்க் செக் பண்ணுங்க. கம்பெனிக்கு அதிகமா டெட் இருக்கா? லாஸ்ல இருக்கா? இப்படி ரிஸ்கி கம்பெனினா அவாய்ட் பண்ணுங்க. சிம்பிளா சொல்லணும்னா, குட் கம்பெனி பிளஸ் குரோத் பிளஸ் லோ ரிஸ்க் ஈக்குவல் டு பெட்டர் ஸ்டாக். குயிக் ப்ராஃபிட்காக ரேண்டம் ஸ்டாக் வாங்குனா ஷார்ட் டேர்ம்ல கெயின் வரலாம். ஆனா லாங் டேர்ம்ல லாஸ் தான் வரும். ஸோ பிகினர்ஸ் ஸ்ட்ராங் கம்பெனி சூஸ் பண்ணுங்க. பேஷண்ட்டா ஹோல்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிள் இன்வெஸ்டிங் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்க.